வணக்கம். தமிழ் சினிமாவின் திரை ரசிகர்களுக்கு என்னுடைய முதல் சினிமா விமர்சனம் நிகழ்ச்சி. இதில நம்ம பார்க்கவிருக்கிறது இந்தியன் 2 படத்தினுடைய சினிமா விமர்சனம். இந்தியன் 1 ஒரு 90ஸ்ல அந்த வெளிவந்த அந்த படத்த பார்க்கும்போது, எனக்குள்ளார இந்த நாட்டில நடக்கிற அந்த லஞ்ச லாவணியத்த பார்க்கும்போது, இங்க நடக்கிற அந்த தப்புகள் எல்லாம் பார்க்கும்போது, ஒரு வெறித்தனமா நமக்குள்ளார ஒரு உத்வேகம் இருந்தது. இந்தியன் 1 பார்க்கும்போது. அதே இந்த இந்தியன் 2ல கிடைக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப ஆவலோட இருந்தோம். இந்தியன் 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்தியன் 2 மேக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த படம் அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுச்சா? அதை விட பெரிய சேலஞ்ச் என்னன்னா, சங்கருக்கும் கமலஹாசனுக்கு அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் சுபாஸ்கரன் அவர்களுக்கும் என்ன சேலஞ்சுனா, இந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல அந்த படம் இருக்குதா அப்படிங்கிறது தான். அதை பத்தி இந்த விமர்சனத்தில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல படத்தினுடைய நல்ல விஷயங்களை பார்க்கலாம். படத்துல வழக்கம் போல சங்கருடைய பிரம்மாண்டம் ஒவ்வொரு பாடல் பதிவையும் குறிப்பா அந்த தாத்தா வராரு பாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. நிறைய அந்த டான்ஸ் கலைஞர்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் அந்த கேலண்டர் சாங் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்கும்போது சங்கருடைய ஆஸ் யூசுவல் எப்படி இதுக்கு முந்தின படங்களில் பண்ணியிருந்தாரோ அதையே பார்க்க முடிஞ்சது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இளைஞருடைய எழுச்சியாக படத்தில் நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாத்தா தனியாக நின்று செஞ்சாரு, இதை இளைஞர்கள் வச்சு செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்மளிடமிருந்து மறைந்து போன கலைஞர், சின்ன கலைவாணர் திரு விவேக் அவருடைய முகத்தை பார்க்க முடிஞ்சது. அவருடைய படம் அவருடைய முகம் ஃபுல்லாக த்ரோஅவுட்டாக அந்த படம் ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ அதை பார்க்க முடிஞ்சது. நிறைய இடங்கள்ல அது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது படத்தை பார்க்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. விஎஃப்எக்ஸோ ஏஐயோ அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்காங்கிறது நீங்கள் படத்தை முழுசாக பார்க்கும்போது, த்ரோஅவுட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு படத்தினுடைய நெகட்டிவ் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்தியன் 2 படம் எடுத்திருக்காங்களா இல்லை பாடம் எடுத்திருக்காங்களாங்கிறது தெரியல. பிகாஸ் படத்தினுடைய முதல் பாகத்தில் பாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வர்மாக்களை பற்றி வர்மாவுடைய விமர்சனங்கள் அறிகிறாரு. அப்புறம் படத்தினுடைய 2வது பாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வர்மக்களை பற்றி விமர்சிக்கிறார், அதாவது சொல்கிறார், கிளாஸ் எடுக்கிறார். ஸோ ஒரு இந்தியன் 2 படத்துக்கு போன மாதிரி தெரியல, வர்மா கிளாஸுக்கு போன மாதிரி தான் தெரிஞ்சது. படத்தில் வழக்கமாக சங்கருடைய படத்தில் காமெடி கொஞ்சம் இருக்கும், அங்கங்கே தெரியும். பட் இந்த படம் ரொம்ப சீரியஸாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. எனக்கு தெரியல, படத்தை பார்க்குறவங்க மேபி ஏதாவது எங்கேயாவது காமெடி பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இந்த படம் ரொம்ப சீரியஸாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஜெகன் வர்ற போர்ஷன்ஸில் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக காமெடிஸ் இருந்தது. குறிப்பாக அவங்க மாமாவை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது கர்மா வச்ச குருமா அப்படின்னு சொல்கிறாரு. அது வழக்கமான அவருடைய பாணி. பட் விழுந்து சிரிக்கிற அளவுக்கு எந்த இடத்துலையுமே நகைச்சுவை எதிர்பார்க்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயம் வருது, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த சம்பவத்தை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் அதவே கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறாங்களான்னா கிடையாது. இன்னொரு விஷயம் வருது, அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடறாங்க. இது ஆஸ் யூசுவல் சங்கருடைய படத்தில் வர எல்லா கதாபாத்திரங்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த படத்துலையும் தெரிஞ்சிருக்குது. ஃபைட்ஸ் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் ஃபைட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள் தான். வீட்டை சுடுகாடாகிட்டு நாடு சுத்தமாகி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சில வசனங்கள் நெஞ்ச தொடர மாதிரி இருந்தது. பட் எல்லா இடத்துலையுமே அது நடந்திருக்கானா இல்லை. ஏதோ சம்திங் பிக் பாஸ் ஷோ பார்த்த மாதிரியே தோணுச்சு. நிறைய இடங்களில் ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் வாட்சிங், ஐ எம் கம்மிங் சூன். அப்புறம் நிறைய வசனங்கள் அந்தளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. பிக் பாஸ் ஷோ பார்க்குற மாதிரியே தான் இருந்தது. நிறைய வசனங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. உலகநாயகன் கமலஹாசனுடைய மேக்கப், அவர் மேக்கப்புக்காக மெனக்கெட்ட விஷயங்கள் உண்மையிலேயே ஏற்றுக்கிறக்கூடியதாக இருக்குது. படத்தில் நிறைய இடங்களில் அந்த பழைய இந்தியன் தாத்தா பார்க்க முடிஞ்சது. அந்த மேக்கப் மூலமாக அவரை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப முக்கியமான விஷயம், படத்தில் சிறப்பான விஷயம் என்னென்னா சித்தார்த்தனுடைய நடிப்பு. வழக்கமாக உலகநாயகன் நடிக்கிற படங்களில் அடுத்த கலைஞர்களுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறது தெரியல. பட் இந்த படத்தில் சித்தார்த்துக்காகவே இந்த கதைகள் ஓட்டுன மாதிரி தெரிஞ்சது. சித்தார்த்தனுடைய நடிப்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. கூட வர எல்லா சக கலைஞர்களுமே அவங்களுடைய நடிப்பெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் என்னென்னா படத்தில் முழு நீளமாக கமலஹாசன் பேசிக்கிட்டே இருக்கிறார். நிறைய இடங்களில் பேசிக்கிட்டே இருக்கார், நீ அந்த தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன்னு. ஒருவேளை இது கமலஹாசன் ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கலாம். நானும் ஒரு கமல் ரசிகன் தான். பட் அந்தளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய விதமாக இல்லை. ஏன்னா லெக்சர் எடுக்கும்போது லெக்சர் எடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்காது, சரிங்களா? அது ஒரு கட்டத்தில் நமக்கு புரியும், இது இந்த பாடம் தான் அப்படிங்கிறது புரியும். அது புரியும் போது நம்மளே அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ இதுக்கு ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கார் படம் ஃபுல்லாகவே கமலஹாசன். மொத்தத்தில் இந்த சினிமாவை போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இது 6 வருட அந்த சினிமா கலைஞர்களுடைய ஒரு உழைப்பு. கண்டிப்பாக அதுக்காக போய் பார்க்கலாம். 2வது உலகநாயகன் கமலஹாசன், அப்புறம் நடிகர் சித்தார்த்து, அப்புறம் பிரம்மாண்ட இயக்குனர் நம்ம சங்கர் அவருடைய உழைப்பு. ஸோ இந்த உழைப்புக்காக நம்ம போய் பார்க்கலாம். மற்றபடிக்கு படத்தில் ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா தயவுசெய்து அது நிவர்த்தி ஆகும்னு நினைக்காதீங்க. ஸோ என்னையை பொறுத்தளவில் நீங்கள் படத்தை எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நீங்கள் போய் படத்தை பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு பிடிக்கும். மற்றபடிக்கு இந்த படத்தை ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்தியன் 3 வேணால் இதை விட சிறப்பாக வரும்னு எதிர்பார்க்கலாம். அதை பற்றின எதிர்பார்ப்பை கூட இந்த படம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. நன்றி.